இன்னைக்கு தக்காளி சட்னி காமிக்கிறேன் செய்கிற மெத்தடு. தக்காளி சட்னினா தக்காளி மட்டும் கொஞ்சம் நிறையா போட்டுட்டு மீதி ஐட்டம்ஸை ரொம்ப கம்மியாக போட்டுக்கணும். ஈக்குவலாக போட்டுட்டோன்னா அது வந்து வெங்காய சட்னி, வெங்காயத்தோட வாசனை வந்து அதிகமாக தூக்கலாக காமிக்கும். ஸோ இது வந்து ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக ஒரு 3-4 ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன பீஸு புளி, அவ்வளோதான். இதில் வந்து தேங்காய் வந்து நல்லா வறுத்துட்டு அதோட சேர்த்து இது வறுப்பட்டதும் அதோட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி சாஃப்டாக ஆக்கிடணும். வெங்காயம் வதக்கணும், தேங்காய் வதக்கணும், அதுக்கப்புறம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதக்கிட்டு அரைச்சிடலாம். இந்த அளவு வெங்காயம் வதக்கிடணும். அதுக்கப்புறமா தேங்காய் வறுப்பட்டதும் தக்காளி போட்டு நல்லா சாஃப்டாக வதக்கணும். இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி சரியாக வதக்கலைன்னா இந்த சட்னி அரைச்சிட்டு வச்ச உடனே நீத்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் தக்காளி நல்லா சாஃப்டாக வதக்கிக்கணும். இந்த அளவு நல்லா சாஃப்டாக வதக்கிட்டு ஆற விட்டுட்டு அரைச்சி தாளிச்சிடணும். இந்த மாதிரி இருக்கும். எண்ணெய் மட்டும் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு தாளித்து கருவேப்பிலையெல்லாம் முதல்ல போடலாம், இல்லைன்னா எண்ணெயிலே கருவேப்பிலையை போட்டு பொரித்து போடலாம். இதில் நான் வந்து கட் பண்ணிவிட்டு அது மேலே அந்த கடுகு வெடித்ததும் அந்த எண்ணெயை ஊற்றிட்டேன். ஸோ இப்படி இருந்ததுன்னா அந்த சட்னி வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தண்ணியாக இருக்கும். தக்காளி சட்னி கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. முதல்ல வெங்காயம் தக்காளி வதக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கியிருக்கேன். ஃபைனலாக ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு தாளித்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கேன். இது வந்து பொங்கல், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தக்காளி சட்னி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்ஷனல், வெங்காயம் வேண்டான்னா வெங்காயம் போட்டுக்க வேண்டாம். இதில் வந்து காஞ்ச மிளகாயோட ஒரு துண்டு இஞ்சி கூட போட்டான்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வேரியேஷன்ஸில் இஞ்சி போட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் சட்னி, தக்காளி சட்னி. வெங்காயம் வந்து கொஞ்சமாக தான் போடணும், ஜஸ்ட் ஒரு பேஸுக்கு தான். வெங்காயமோ இல்லைன்னா தேங்காயோ ஏதோ ஒன்று ஒரு பேஸுக்கு போடணும். இது நான் வந்து நாட்டு தக்காளியில் பண்ணியிருக்கேன். பெங்களூர் தக்காளியில் செஞ்சோன்னா நல்லாவே இருக்கும். இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதில் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.